இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. இது ஒரு முக்கியமான பதிவு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 5:23-24. நீங்கள் பலிபீடத்திலே காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உன் சகோதரனிடத்தில் உனக்கு குறை என்று இருக்கும் என்று கண்டால் நீ போய் அவரிடத்தில் ஒப்புரவாய் விட்டு பின்பாக வந்து உன் காணிக்கையை செலுத்து, அப்பொழுதுதான் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. இது அத்தனையும் உண்மை. எப்படி என்றால், நிறைய பேர் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு பிரச்சனையில வந்து என் மனசு சுத்தமாக்கு, நான் அவர்களை மன்னிச்சிட்டேன், அதனால நான் கிளியரா இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லவே அல்ல, அது தவறு. ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறார்? உன் பேர்ல நம்ம பேர்ல அவங்களுக்கு குறை இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, குறை இருந்ததுன்னா நாம் அவர்கிட்ட போய் ஒவ்வொரு ஆகித்தான் ஆகணும், சமாதானத்துக்கு போகணும். அப்பத்தான் நாம கிளியரன்ஸ் ஆக முடியும் பிரியமானவர்களே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அநேக பேர் என் மனசு சுத்தமாக்கு, நான் அவர்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் மன்னிச்சால் அவர்களும் மன்னிக்கணுமே. அதனால்தான் அந்த காணிக்கையை வைத்து விட்டு அவரிடத்தில் ஒப்புரவாய் விட்டு சமாதானமாய் விட்டு பின்பாக அந்த காணிக்கை என்றாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஒப்புரவான விறகு வந்து காணிக்கையை ஊழியங்களை செய்தால் அதைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். நன்றாக கவனித்துக் கொள்வது முக்கியமான பதிவு. நிறைய விசுவாசிக என் மனசு சுத்தமாக்குன்ட்டு போயிடுறாங்க. கர்த்தருடைய பார்வையில் அப்படி அல்ல. உங்க பேரில் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று கண்டால், குறைவு இருக்குது, நாம மன்னிச்சுக்கிறோன்னா அவங்களுக்கு குறைவு இருக்குதே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதை கிளியரன்ஸ் பண்ணணும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஏசப்பாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். God bless you.